எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ் டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின். இதில் முதல் 50 கேள்விகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோட முடிவில் எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இஸ்மத் சன்யாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர் அப்படிங்கிறது தான் சரி. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய் பொருளுரை. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது எது அப்படின்னா திருக்குறள் மெய் பொருளுரை. மூன்றாவது கேள்வி, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நான்காவது கேள்வி, தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் சிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, பேச்சுக்கலை. கேள்வி பாருங்கள், பொறுத்துக ஜெயகாந்தன், சோ தர்மன், கி ராஜநாராயணன், ஆர் சூடாமணி அப்படின்னு கொடுத்து அவங்களுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்திருக்கு? ஆப்ஷன் டி, ஜெயகாந்தன்கிறது தர்க்கத்திற்கு அப்பால்ங்கிறது. சோ தர்மன் எழுதுனது சோக மனம். கி ராஜநாராயணன் எழுதுனது நிலை நிறுத்தல். அதுக்கப்புறம் ஆர் சூடாமணி எழுதியது இறுக மூடிய கதவுகள். ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1 அப்படிங்கிறது சரி. ஏழாவது கேள்வி, அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையாட்டம். அடுத்த கேள்வி, கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்குரிய சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, சுதந்திர தாகம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? பாரி மலை கொடி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? பாரதி தாசன் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, திருவி கல்யாண சுந்தரனார். 12வது கேள்வி, 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படிங்கிறதா சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், 13வது கேள்வி, பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, ஐவேறு வனப்பின் இளங்கதிர் விடுவும் நலங்களு மணிகளும் அப்படிங்கிறதா சரி. 14வது கேள்வி, மாபோ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, 1972 முதல் 1978 வரை. கேள்வி 15வது கேள்வி, உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? மன மலர் அப்படிங்கிறது தான் சரி. 16வது கேள்வி, புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 7வது கேள்வி,
ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? நாடகவியல். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல். 18வது கேள்வி, இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவிய தரிசனம். 19வது கேள்வி, தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரைக்குடி. 20வது கேள்வி, நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலைமையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஸ். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஸ் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? சி. பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி. ராஜ நாராயணன் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி, 21வது கேள்வி, மாராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ் ராஜஸ்தானில் டேஸ் என்று அழைக்கப்படும் கலை முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, பொய்க்கால் குதிரையாட்டம், கட்சிக்கொடி. 22வது கேள்வி, ந. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? சி, நவ இந்தியா. அடுத்த கேள்வி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, வாணிதாசன். 24வது கேள்வி, தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீனும் இரையாக மடுத்தல் என்று கல்வி கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ, பாரதியார். 25வது கேள்வி, பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் சிங்கவல்லி. கயந்தாக்கரை, தேகராசம், பிருங்கராசம்ங்கிறதெல்லாம் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். 26வது கேள்வி, தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ, திண்டுக்கல். 27வது கேள்வி, ஆதியில் மனிதன் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? நாடு. 28வது கேள்வி, பகைசை நெஞ்சமும் பச்சலும் ஒன்றுற என்னும் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, தேம்பாவணி. 29வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? ஆப்ஷன் டி, கெல்லட். 30வது கேள்வி, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சாமுவேல் பெப்பிசு. 31வது கேள்வி, கூற்று 1 மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூற்று 2 இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. கூற்று 3 பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? 3ம் சரி. அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துக. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ, குலசேகர ஆழ்வாருங்கிறது திருமாலின் கௌதுவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறது திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமலிசை ஆழ்வார் அப்படிங்கிறது திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். இதை நல்லா பார்த்துக்கிடுங்க, புதுசாக இருக்குது கொஸ்டின். 33வது கேள்வி, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீருனுள் மூழ்கி நினை பொழிந்தார்களே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமூலர். 4வது கேள்வி, பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலம் ஆளுகை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐம்புலம் ஆளுகையை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழுகுனி சித்தர். 35வது கேள்வி, உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் டி பட்டினத்தார். 36வது கேள்வி, இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது தொழில் பாடல். 37வது கேள்வி, பொருத்தமானவற்றை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால், பிரம்மா, சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது மூன்றுமே சரி. 38வது கேள்வி, முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீர முருகனும் வேடன் மகளாய் சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் பி குயில் பாட்டு. 39வது கேள்வி, அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது பத சாகித்யங்கள். 40வது கேள்வி, காவடி சிந்தின் தந்தை யார்? ஆப்ஷன் பி சென்னிகுளம் அண்ணாமலையார். 41வது கேள்வி, வம்பவளத் திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திரை நாதபுரிக்கு குகநாடுக செங்கீரை என்னும் பிள்ளைத்தமிழ் நூல் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். 42வது கேள்வி, ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பா வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது கலிவெண்பா. 43வது கேள்வி, திராவிட வேதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது திருவாய் மொழி. 44வது கேள்வி, இச்சொல்லின் பொருள் இரும்போத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது பருத்த பனைமரம். 45வது கேள்வி, சண்பக மாலை சாட்சி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் இது ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன். 46வது கேள்வி, பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது மணிமேகலை பண்பாட்டு வரலாற்று காப்பியம். 47வது கேள்வி, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே இந்த பாடல் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 47வது கேள்வி ஆப்ஷன் சி யசோதர காவியம். 48வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் அது மணிமேகலை. 49வது கேள்வி, இடா ஏ போன்ற வெளிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏடா அ போன்ற வெளிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை. 50வது கேள்வி, உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதன் கண் நிகழும் கூச்சை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் இது முன்னிலை 10. இதுவரை 50 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வீடியோ ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.